முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் கோவை தெற்கில் நான் செல்கின்ற பொழுது அந்த அளவிற்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை தருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. எனவே அந்த தெற்கு தொகுதியினுடைய திட்டங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் தெற்கு தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. குறிப்பா நான் இங்க பொறுப்பு அமைச்சராக இருந்தப்ப கூட நீங்க எல்லாரும் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தீங்க. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய பணிகளை தொடங்கி வைத்த பொழுதும் சரி, முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த பொழுதும் சரி, முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் பங்கு பெற்று பல்வேறு நலத்திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் அந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததும் சரி, எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு, என்னென்ன வேலைகள் இன்னும் தேவை இருக்கிறது என்பதெல்லாம் முழுமையாக நான் நன்கு அறிவேன். ஆகையால கோவையினுடைய வளர்ச்சி பணிகள் இன்னும் சிறப்பு கவனம் செலுத்துவதற்கு உண்டான ஒரு எண்ணமாக அந்த வாய்ப்பை எங்களுடைய முதலமைச்சர்கள் எனக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே தேர்தல் களத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இருக்கா? நேர்மையா நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு நாளைக்கு தான் வேட்புமனு தாக்கல் செய்யணும். வேட்புமனு முடியட்டும். தேர்தல் களம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பொறுத்து இருந்த அவசரத்தில் நம்ம எதுவும் பதில் சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கு வேட்புமனு முடியிட்டு பார்ப்போம். அடிப்படை பிரச்சனைகள் பத்தி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் உங்கள்கிட்ட அதான் பேசியிருப்பாங்க. ஏன்னா பாஜக வசம் இந்த தொகுதி இருந்தது. சோ என்ன மாதிரியான அடிப்படை பிரச்சனைகள் சொல்றாங்கன்னா இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு கோவையினுடைய அடையாளமாக திகழக்கூடிய செம்மொழி பூங்கா நம்முடைய கோவை தெற்கு தொகுதியில் அமைந்திருக்கிறது. அதை அடிக்கல் நாட்டி அந்த பணிகளை முடித்து முதலமைச்சர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்காங்க. பொதுமக்கள் பாத்தீங்கன்னா நீங்க சனியாரெல்லாம் ஏறத்தாழ 20,000 பேர் 30,000 பேர் அதில் பார்த்து அவருடைய அந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. கோவைக்கு இப்படி நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. நாங்க வாக்காளர்களை சென்று சந்திக்கின்ற பொழுது இன்னைக்கு காலையில புளியங்குளம் போனா எங்களுக்கு பட்டா வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. அதே போல ஒரு சமுதாய கூடம் திருமண மண்டபம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இப்படி செல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை நாங்கள் முழுவதுமாக குறித்து வைத்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய இந்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அரசு அமைந்தவுடன் அந்த பணிகளை ஓராண்டு காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதற்காக நாங்கள் அதை தெளிவாக செய்ய இருக்கின்றோம். எங்களுடைய முதலமைச்சர்கள் 7 தொகுதிகளுக்கு உட்பட்ட பிரச்சாரங்களை கோவையில் நிறைவு செஞ்சிருக்காங்க. இன்னும் 3 தொகுதிகளுக்கான பிரச்சாரங்கள் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால துணை முதலமைச்சர்களும் கோவைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, தோழமை கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் எங்களுடைய தலைமையோடு சேர்ந்து அவருடைய பிரச்சார பயணத்தை வடிவமைக்கின்றார்கள். ஆகையால் அறிவிப்பு வந்த பிறகுதான் யார் யார் எந்தெந்த தேதியில் வருகிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரியும். முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் கோவை தெற்கில் நான் செல்கின்ற பொழுது அந்த அளவிற்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை தருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. எனவே அந்த தெற்கு தொகுதியினுடைய திட்டங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் தெற்கு தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. குறிப்பா நான் இங்க பொறுப்பு அமைச்சராக இருந்தப்ப கூட நீங்க எல்லாரும் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தீங்க. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய பணிகளை தொடங்கி வைத்த பொழுதும் சரி, முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த பொழுதும் சரி, முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் பங்கு பெற்று பல்வேறு நலத்திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் அந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததும் சரி, எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு, என்னென்ன வேலைகள் இன்னும் தேவை இருக்கிறது என்பதெல்லாம் முழுமையாக நான் நன்கு அறிவேன். ஆகையால கோவையினுடைய வளர்ச்சி பணிகள் இன்னும் சிறப்பு கவனம் செலுத்துவதற்கு உண்டான ஒரு எண்ணமாக அந்த வாய்ப்பை எங்களுடைய முதலமைச்சர்கள் எனக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே தேர்தல் களத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இருக்கா? நேர்மையா நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு நாளைக்கு தான் வேட்புமனு தாக்கல் செய்யணும். வேட்புமனு முடியட்டும். தேர்தல் களம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பொறுத்து இருந்த அவசரத்தில் நம்ம எதுவும் பதில் சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கு வேட்புமனு முடியிட்டு பார்ப்போம். அடிப்படை பிரச்சனைகள் பத்தி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் உங்கள்கிட்ட அதான் பேசியிருப்பாங்க. ஏன்னா பாஜக வசம் இந்த தொகுதி இருந்தது. சோ என்ன மாதிரியான அடிப்படை பிரச்சனைகள் சொல்றாங்கன்னா இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு கோவையினுடைய அடையாளமாக திகழக்கூடிய செம்மொழி பூங்கா நம்முடைய கோவை தெற்கு தொகுதியில் அமைந்திருக்கிறது. அதை அடிக்கல் நாட்டி அந்த பணிகளை முடித்து முதலமைச்சர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்காங்க. பொதுமக்கள் பாத்தீங்கன்னா நீங்க சனியாரெல்லாம் ஏறத்தாழ 20,000 பேர் 30,000 பேர் அதில் பார்த்து அவருடைய அந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. கோவைக்கு இப்படி நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. நாங்க வாக்காளர்களை சென்று சந்திக்கின்ற பொழுது இன்னைக்கு காலையில புளியங்குளம் போனா எங்களுக்கு பட்டா வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. அதே போல ஒரு சமுதாய கூடம் திருமண மண்டபம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இப்படி செல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை நாங்கள் முழுவதுமாக குறித்து வைத்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய இந்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அரசு அமைந்தவுடன் அந்த பணிகளை
ஓராண்டு காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதற்காக நாங்கள் அதை தெளிவாக செய்ய இருக்கின்றோம். ஆனா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மீண்டும் கோவைக்கு பிரச்சாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க? இல்ல, எங்களுடைய முதலமைச்சர்கள் 7 தொகுதிகளுக்கு உட்பட்ட பிரச்சாரங்களை கோவையில் நிறைவு செஞ்சிருக்காங்க. இன்னும் 3 தொகுதிகளுக்கான பிரச்சாரங்கள் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால துணை முதலமைச்சர்களும் கோவைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கடந்த முறை கமலஹாசன் அதிக வாக்குகள் வாங்கினாரு. அவர் ஏதாச்சும் இங்க வாக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு? இல்ல, தோழமை கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் எங்களுடைய தலைமையோடு சேர்ந்து அவருடைய பிரச்சார பயணத்தை வடிவமைக்கின்றார்கள். ஆகையால் அறிவிப்பு வந்த பிறகுதான் யார் யார் எந்தெந்த தேதியில் வருகிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரியும்.